உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ நடக்க போகுதுன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நடக்க போகுது. ஒரு 140 நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிச்சாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து, அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயணிக்கிறார். அங்கே ஒரு 40 நாள் இருக்கார். திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார். இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா குரு பகவான் இயற்கை சுபகிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு, அதாவது சில ராசி என்பவர்களுக்கு நன்மையும் சில ராசி என்பவர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த அதிச்சார வக்கர பயிற்சியில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி வேறு, அவர் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார், அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். ஒரு 45 நாட்கள் பார்த்திங்கன்னா அவர் அதிச்சார 8ஆம் இடத்துல இருக்க போகிறார். திருப்பி வக்கரமாகி தான் மிதுனராசிக்கு வரப்போகிறார். இந்த 140 நாட்களில் இந்த 45 நாட்கள் ரொம்ப குரூஷியலான பீரியட் தனுசு ராசி என்பது. இதில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தனுசு ராசி என்பதுக்கு இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் வந்துட்டுருக்கு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கீங்க. அந்த ஏற்றத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அதிச்சாரத்தில் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, வாழ்க்கையில் இப்போ தான் போராடி அப்படியே தட்டி மாதிரி அப்படியே மெதுவாக ஒவ்வொரு படியாக ஏறி வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைஞ்சிட்ருக்கேன், சந்தோஷப்பட்டுருக்கோம், குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், திருப்பி ஒரு பிரச்சனையா, திருப்பி இது மாதிரி ஏதாவது நடந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வாழ்க்கையில் தனுசு ராசிக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா? வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டோமா? நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இந்த மாறி 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 கஷ்டத்தை கொடுத்தா என்ன பண்ணுறது? பாருங்கள், எப்போவுமே ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும். கண்டினியூஸாக கஷ்டம் வரக்கூடிய ராசி தனுசு ராசி. அது இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் அந்த கிரக சேர்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, இல்லைன்னு சொல்லு. ஆனாலுமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். அந்த எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த அதிச்சாரம் பெறக்கூடிய அந்த 45 நாட்களில் திருப்பி வக்கரமாக போகிறார். மொத்தம் 140 நாட்கள். அதில் 45 நாட்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். இந்த 45 நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதுசாக எந்த விஷயம் செய்யக்கூடாது. முக்கியமாக பணத்தை போட்டு நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், அப்போ தான் ஆசை நிறைய வரும். எப்போவுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனுசு ராசி என்பதுனா 7.5 சனியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன நினச்சாங்கன்னா, பரவாயில்ல நம்மளுக்கு நல்லா பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் மாட்டினீங்க நிறைய பேர். அந்த வருஷம், அந்த 2.5 வருஷம் தான் நீங்கள் லாக் ஆனீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும், பண வரவுகள் நிறைய வரும். வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, திருப்பி பிஸ்னஸில் போடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சேஃபாக இருக்கும். அது எந்த பிரச்சனையும் வராது. அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதியை வளர்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் ஆசை காமிப்பாங்க, அந்த பிஸ்னஸில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், கிரிப்டோ கரன்சியில் போடலாம், ஒரே நாளில் டபுள் ஆகிடுது, ஒரே நாளில் ட்ரிபிள் ஆகிடுதுன்னு ஆசைகள் வரும். ஒரு 4 பேர் அதுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் காமிப்பான், டாக்குமெண்ட்லாம் காமிப்பாங்க, பாருங்கள் இவ்வளோ போட்டோம், இவ்வளோ ஆகிடுச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஆசையை மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஒரு 45 நாட்கள் கஷ்டம் வரும், பிரச்சனை பண்ணுவாங்க, ஒரு அவமானம் வரும், ஒரு கெட்ட பேர் வரும். அதெல்லாம் தாண்டி அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுங்க. நிறைய தனுசு ராசிக்கு என்னென்னா, அவமானத்துக்காக மான ரோஷத்துக்காக வேலையை விட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த 7.5 சனியில் அப்படி தான் பாதி பேருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னை மேனேஜர் திட்டாரு,
என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, என்னை ஒரு அவமானப்படுத்திட்டாங்க, அப்படியே ஒரே நாளில் பேப்பர் போட்டு வந்தவங்க நிறைய பேர். அதனால் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வேலை இல்லை, 2 வருஷம் இல்லை, அவங்க மனைவி அவங்க கணவர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சீங்கன்னு அவங்கள போட்டு 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 டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள், அவமானப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. அவமானப்படுறதுக்கு யோசிக்காதீங்க. என்ன இருக்குது, ஏதோ ஒரு நாள் சில நாட்கள் ஒரு பேட் டே இருக்குது தான் செய்யும் லைஃப்பில். அந்த மாதிரி 45 நாட்கள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃப். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருங்க. தப்பான ஒரு வேலைக்கு போவீங்க. இதில் என்ன சார் ப்ளஸ் அப்படின்னா, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான நேரம், அந்த மாதிரி எதாவது தான் எடுத்துக்கங்க. ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சிறப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பண வருவாய்கள் வரும், உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு வரும், வேலை மாற்றம் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. படித்து முடித்து வேலை இல்லாத மாணவர்களுக்கு அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நேரம். இது எல்லாமே பாசிட்டிவ். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே, அலுவல்கள் எல்லாமே பாசிட்டிவ். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் இருக்கவங்களும் சூப்பராக இருக்கும், நிறைய காசு வரும், என்ஜாய் பண்ணலாம். இங்கே இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக 45 நாள் ஓட்டுங்க. தேவையில்லாமல் சண்டை போட்டிங்கன்னா பெரிய சண்டையாகி கடைசியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் தப்பு பண்ணக்கூடிய விஷயம்தான் எல்லாருக்குமே நீண்ட கால பிரச்சனையாக மாறுது. இதுதான் லைஃப். அந்த 45 நாள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வராது, கேர்ஃபுல்லாக இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் அந்த 45 நாள் மட்டும் வரன்னு பார்க்காதீங்க, நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணிக்காதீங்க. ஒரு 45 நாள் கழித்து திருப்பி வக்கரமாகி அவர் மிதன ராசிக்கே வருவார். அந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம், தப்பு வராது, ப்ராப்ளம் வராது. அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேருக்கு முயற்சி செய்யக்கூடிய நேரம். ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் போய் டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எல்லாமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நேரம். அதேமாதிரி உடல்நலம் பாதிப்பு இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு 45 நாள் எக்ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மருந்து மாத்திரை எல்லாமே கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, செக் பண்ணிக்கோங்க. உடம்பை நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்ரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். சில ஜாதக அமைப்பு நன்மைகள் சொல்லியிருக்கோம், சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம். அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி, அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான், அதுவும் பசு நெய், சுத்தமான பசு நெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் இதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை, ஆலங்குடி அது மாதிரி உள்ள குருஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அது குருஸ்தலமே, சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம். அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணலாம், ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு கேது தசை நடக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். அது தவிர உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்காரு, குரு தசை நடக்குது, அதே போல் சனி வக்கரமாக இருக்குது, சனி வக்கரமாக இருந்து தசை நடத்துகிறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன நிவர்த்தி. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை, சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக பாருங்கள். என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 51 பக்கம் வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம்.
வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, தேவ பிரசனம், கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், இந்த மாதிரி பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 21 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. மாணவர்கள்னு சொல்லணும், வயதானவர்களும் படிக்கிறாங்க. அதனால் வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்தி.